ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டாணி பருப்பு 1/2 கிலோ ஊற வச்சுருக்கிறேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊறலாம். ரொம்ப ஊற விடக்கூடாது. அதுக்கு தேவையானதுக்கு சோடா, இட்லி சோடா இருக்குல்ல, அது போடுவாங்க. அதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு அரைச்சிட்டு வந்த வாட்டி தான் இது போடணும். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, வடைக்கு சோம்பு தான் ரொம்ப சிறந்தது. அதுதான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த வடைக்கு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய பல். இஞ்சி ஒரு 2 துண்டு சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா, வரமிளகா 4-5 கிள்ளி போடுறதுக்கு, கருவேப்பிலை இருக்குது கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், வெங்காயம் இது 200 கிராம் வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது தேவையான அளவுக்கு தான் உப்பு போடணும். இது நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிறேன். போடும்போது மறுபடியும் காட்டுறேன். இப்போ இந்த பருப்பு ஊறின வாட்டி நம்ம அரைச்சிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணக்குள்ளே மறுபடியும் காட்டுறேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். வடை சுடுறதுக்கு தேவையான பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி குறைப்பாக தான் அரைக்கணும். எல்லாமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அப்படி 2 டைம் போடுறீங்கன்னா 1 டைம் அரைக்கிறது நைஸாக அரைச்சிக்கிட்டு 2வது டைம் போடுறது ஒரு முக்காப்பாக தான் அரைச்சிட்டே எடுத்துக்கணும். எல்லா பருப்பையும் நைஸாக அரைச்சிட்டோம்னா வடை நல்லா இருக்காது. 1-2 பருப்பு அங்கங்கே கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த அரைச்ச பருப்பில் நம்ம சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நான் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். கல் உப்பே எடுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எப்பயுமே உப்பு அதிகம் போடாதீங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு அதிகம் ஆகிட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு இட்லி சோடா எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்குறோம். நிறையா போடக்கூடாது. பொசன்னு எண்ணெய் உரிகிற மாதிரி ஆயிரும் வடை. அதனால் இது கம்மியாக தான் எடுக்கணும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதையெல்லாம் பருப்பில் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம குறைப்பாக தட்டி வச்சுருக்குறோம் இடிக்கல்லில். இஞ்சி பூண்டு 2ஐயுமே எடுத்து வச்ச இதை. கருவேப்பிலை இருக்குது, வாஷ் பண்ணி வச்சுட்டோம். கொத்தமல்லியும் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு பச்சை மிளகாயும் முழுசாக போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்காது. இந்த 2 மிளகாயும் சேர்ந்து போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் அதுக்கு ஒரு வடைக்குன்னு ஒரு ஸ்மெல்லு அதெல்லாம் வருதில்ல, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு இந்த பருப்பில் கலக்கலாம். இது அதுக்கப்புறமா நம்ம இது கையில் தான் கலக்கணும். நல்லா பிசைஞ்சு சாப்பாடு இதில் இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. பருப்பு அரைக்குள்ளே நிறையா தண்ணிக்கு இது ஊற்றி இட்லி மாவு பதத்தில் இது அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் எடுக்கணும். நல்லா வரன்னு வர மாதிரி அந்த கெட்டி தன்மையோடு இருக்கும்ல, தண்ணி தெளித்து அரைக்கணும். இப்போ இதுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே போட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பில் போட்ட எல்லா செலவும் போட்டிருந்தோம். அதையெல்லாம் ஒன்றா நல்லா கைவிட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எல்லாம் க்ளீனாக அந்த உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு டைம் நீங்கள் இதை கொஞ்சோண்டு எடுத்து சின்ன அளவில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உப்பு கரெக்டாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பை தூள் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் தூள் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க சட்டியில் எண்ணெய் காய வச்சு நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம், போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோங்கிறனால நம்ம ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினோம்னாவே போதும். எல்லோரும் இந்த வடை சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவாங்க. அது மாதிரியெல்லாம் போட வேண்டாம். கடைங்களுக்கு போடுறது அவங்க டெய்லியும் ஏதோ ஒரு பலகாரம் செய்வாங்க. அதனால் அந்த எண்ணெய் அவங்களுக்கு சரியாக போயிடும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறவங்க எப்போயோ ஒரு டைம் தான் செய்வோம் பலகாரம் இதெல்லாம். அதனால் நம்ம நிறைய எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துறதை விட நம்ம தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே ஊற்றிருக்கிறேன். அதுவே எனக்கு போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்ச வாட்டி நம்ம வடை போட்டுக்கலாம், தட்டி போட்டுக்கலாம்.
இப்போ புதுசாக போடுறீங்களா இருந்தாக்கா இந்த வடையை வந்து ஒரே சைஸ் போடணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி உருண்டையாக ஏற்கனவே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது போட்டு எண்ணெயில் கரெக்டாக வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு போடுவாங்க. இப்போ நம்ம ரெகுலராக போடுறவங்கிறதுனால நம்ம நேரடியாகவும் போட்டுக்கிறோம். இருந்தாலும் இந்த முன்னாடியே ஃபஸ்ட்டு பழகுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரே ஈக்குவல் சைஸில் மாவு அந்த வடை இது மிக்ஸை எடுத்து நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இப்போ நேரடியாக போட போகிறேன். இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வடை போட்டுக்கலாம் தட்டி. இந்த மாதிரி கையிலேயே எடுத்து இப்படியே தட்டி போட்டுக்குவோம். புதுசாக போடுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடணும். இந்த வடை இந்த மாதிரி பருப்பு போடும்போது தட்டி போடும்போது எண்ணெய் கொஞ்சம் சிம்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அப்புறம் இது போடும்போது கவனமாக தான் போடணும். திடீர்னு தீ கூட பிடிச்சிக்கும். நல்லா சூடாகிடுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு அடசல் போட்டோம். இப்போ வந்து அது வேகட்டும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி விடணும். நான் வந்து செக்கெண்ணெய் தான் போட்டிருக்கிறேன், கடலெண்ணெய். நீங்கள் பாம் ஆயில் உங்களுக்கு என்ன எண்ணெயில் பலகாரம் செய்வீங்களோ சமையல் செய்வீங்களோ அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. இந்த கடலெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டதுனால தான் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி நுர வந்துகிட்டே இருக்குது. இது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட வடை பாருங்கள், இந்த சைடெல்லாம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனாக மாறும்போது தான் நம்ம திருப்பி போட்டுக்கணும். அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக கருகிரும். பாருங்க, இந்த பதம் வரும்போது நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் இப்போ வெந்துருச்சா, அடுத்த பக்கமும் வெந்துருச்சுன்னா நம்ம வடையை எடுத்துக்கலாம். வடை செய்கிறதுனாவே பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து கடலை பருப்பும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ரேஷன் பருப்பு இருக்குது, அதில் கூட நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் இப்போ அதுக்கப்புறம் இப்போ காட்டில் விளைஞ்சதெல்லாம் துவரை அவரை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பருப்பு, தட்டைப்பயிறு பருப்பு, இந்த மாதிரி பச்சைப்பயிறு, இதில் எதில் வேணால் இந்த வடை டைப்பே தான் எல்லாமே. பருப்பு மட்டும்தான் வேறு வேறு. நீங்கள் இந்த மாதிரி எந்த பருப்பில் வேணால் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கும் அருமையாக இருக்கும். ஆனால் இதில் சோம்பு தான் எல்லாத்த விட சிறந்தது. இதில் சோம்பு போடுறதுனால அந்த வடை சுடுறாங்கனாவே வாசம் வரும்ல, எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த வாசமும் அதனோட டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த சோம்பு வாயில் கடிக்கிறோம்ல, அப்போ அந்த சோம்பு வர்றது தான் இந்த வடைக்கே ஸ்பெஷலு. அது கட்டாயம் சோம்பு எல்லாருமே அதில் போடுங்க. சோம்பு அது இல்லாத நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. அதனால் சோம்பு நம்ம சமையலில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பழகி இருக்கிறாங்க பெரியவங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க. இப்போ நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு அடசல் தட்டி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இந்த வடை செய்கிறது. இப்போ இந்த புதுசாக செஞ்சு பழகுறீங்கன்னு சொன்னல, இந்த உருண்டை ஒன்று எடுத்துக்கிறீங்க. எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும், அழுத்த வேண்டாம். அப்படியே எண்ணெயில் விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த சைஸ் ஒரே மாதிரி வராதுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஒரே மாதிரி மாவு எடுத்து உருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா போட்டுக்கலாம். நம்ம தட்டி விட்டு போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ஒரே மாதிரி வடையாக வரும். இல்லைன்னா சின்னது பெருசாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி போட்டதும் ஒரே சைஸில் தெரியுதுங்களா? இதை நீங்கள் ரொம்ப அழகாக அப்படியே கரெக்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வடைனா நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், இது கடைக்கு செய்ய போகிறதில்ல. அதனால் நான் வந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதே ரொம்ப அழகாக தான் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய வச்சு அழுத்தாதீங்க, கரெக்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம அழுத்தி கெட்டியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அது உள் பக்கம் வேகாது. இன்னொன்று இதில் அந்த பருப்பு அரைக்கும்போது தண்ணி கம்மியாக தான் வச்சு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைக்கிறோம்ல அந்த பதத்தில் தான் இருக்கணும். தண்ணி நிறையா ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். அப்புறம் தண்ணி அதிகமாக இருந்தால் எண்ணெய் உரியும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்தாவே எண்ணெய் உரியாது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க.
இன்னொன்று புதுசாக செய்கிறீங்க, ஒரு கொஞ்ச நேரம் வெந்ததையும் நீங்கள் 2 டைம் 3 டைம் கூட திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாதுகாப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கருக விட்றாதீங்க வடையை. இப்படின்னு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ப்ரௌன் வந்துருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து வச்சுக்கலாம். வடை வந்து பழைய சோத்துக்கு கடிப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து வளைகாப்பு சோறு இருக்குதுல்ல, புளி சோறு, இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த வடை இல்லாமல் இல்லை. வளைகாப்பில் முக்கியமான இடம் பெறுறது இந்த புளி சோறு, இந்த வடையும் தான். அதனால் வடை எல்லாத்துக்குமே யாருக்குமே பிடிக்காம இல்லை. சைவம் அசைவம் என்ன சாப்பிட்றீங்களா இருந்தாலும் வடைக்கு எல்லாருமே அடிமை நம்ம ஊர் சைடில் இருக்கிறவங்க. அதனால் நீங்களும் இந்த வடையை நல்லா செஞ்சு பழகிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கெல்லாம். கடையில் வாங்குறதெல்லாம் எண்ணெய் பழசை வச்சு பயன்படுத்துகிறாங்கங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக நமக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்த 1/2 கிலோ பருப்புக்கு ஒரு 50 வடை வரும். ஒரு மீடியம் சைஸ் வடையாக போட்டோம்னா 1/4 கிலோவுக்கு ஒரு 20 25 அந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை விட சின்னதாக போட்டாலும் போடலாம். நான் போட்டிருக்கிற வடை கொஞ்சம் தடிமனாகவும் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நான் செஞ்ச இந்த வடை இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.